இந்த பாம்னு ஒரு டைட்டில்னோடனே நான் நினச்சேன் ஏதோ பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது. அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணுன்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. நான் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலான்னே வர வேண்டியதாக இருக்குது.